நாமக்கல் ப்ளஸ் அன்பில் மகேசன் போட்டு தகறாங்க. ஸோ அதில் காட்டின அக்கறை இதில் நீங்கள் காட்டணும். அப்போ தான் மக்கள் வந்து ஓகே ஒரே சார்ந்தமாக தான் இருக்காங்கன்னு நம்புவாங்க. நீங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் அது எதுக்கு பண்ணீங்கன்றது மக்களுக்கும் தெரியும். இப்போ இது எதுக்கு நீங்கள் போய் போகலன்றதும் தெரியும். அது வந்து விஜய் எப்படியாச்சும் பிடிச்சிடணும், இதில் எப்படியாச்சும் லாக் ஆகிடணும்னு நினச்சிங்க. அது நடக்கல, நடக்கவும் போகிறதில்ல. ஸோ இதுலையாச்சும் போவீங்கன்னு பார்த்தா நம்ம எதுக்கு போனோம், அதுதான் நடக்கல. நம்மளே எல்லாத்துக்கும் தான் போனோம். அப்படியே மூடுப்பா, எல்லாம் க்ளோஸ் பண்ணுப்பா, யாரும் வெளியே விடாதுங்க, எல்லாம் ப்ரைவேட்ல போட்டு வீடியோலாம், அவ்வளோதான். அந்த வீடியோவே வெளியே வரல, ஒரு நியூஸில் கூட ஒரு டாக் கூட இல்லை, அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அந்த ஸ்டாம்பிங்க்கு அப்புறம் எவ்வளோ பேச்சு பேசுனாங்க, எங்கெங்கெல்லாம் குரல் வந்துச்சு. இப்போலாம் அதுங்களை ஆளே காணும். இந்த நக்கீரன் கோபால்லாம் எங்கே போனாலுமே தெரில, ஆள் அட்ரஸே காணும். ஒருவேளை என்ன பந்து கொடுக்க கொஞ்சிட்டாங்கன்னு தெரில. அதே மாதிரி இந்த வானவில் பாஸும் ஆளை காணும், ஏன்னா பிச்சாச்சி அண்ணா வர வச்சலாமான்னு தெரில. ஸோ இங்கே இப்படி தான் போகுது, இப்படி தான் இருக்கும். ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அது என்னதான் நீங்கள் அமைக்க வச்சாலும் அது வெளியே வந்தே தீரும். அது வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் விஜயனோட இந்த மூவ் வந்து வேற மாதிரி இருக்கும். அவரோட விறுவிறுப்பான அரசியல் வந்து இன்னும் களமிறங்கும். அது இன்னும் திக்கி திணறி போவீங்க. இப்போ நிறைய பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி அப்படி இப்படின்னு. அது எந்த அளவுக்கு சாத்தியம் நம்மளுக்கு தெரியாது. அது டிசம்பர் ஜனவரியில தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனி வர போகிற காலங்களில் இந்த அரசியல் எப்படி போகுன்றது மக்கள் தெளிவாக புரியும், யாருக்கு போகணுன்றதும் புரியும். ஏன்னா இப்போ யங்ஸ்டர்ஸும் சரி, மக்கள் பெண்கள் எல்லாருமே சரி ஒரு தெளிவில் இருக்காங்க. நீங்கள் அவங்கள என்னதான் முட்டாதான் நினச்சி என்னதான் பண்ணணும், ஒன்றுமே பண்ண முடியாது. மக்கள் கிளியராக இருக்காங்க. நீங்கள் என்னதான் இன்னும் 4 மாதம் தான் இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் தான் இருக்குது, ஒன்னோட பாசிட்டிவ் கிடையாது. நீங்கள் பண்ணுறது தான், அவ்வளோ பயத்தில் இருக்கீங்கன்ற மட்டும் எல்லாருக்குமே தெரியும். விஜயகாந்த் சாருக்கு நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி விஜயநாக்கு நீங்கள் பண்ணலான்னு பார்க்குறீங்க. அது இந்த விச்சுவல் வாரிசிட்ட பசங்கள்கிட்ட அது நடக்கவே நடக்காது. நீங்கள் நல்லா தலைகீழ் தண்ணி குச்சிடலாம். ஸோ வரப்போகிற நாட்களில் இந்த நவம்பர் 5க்கு அப்புறம் விஜயனோட இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாருமே எல்லாருக்கும் துணையாக நிற்கணும். விஜயனாவை 26 அன்னைக்கு உட்கார வைக்கிறது தான் மக்களோட முழு பொறுப்பில் இருக்கும். அது நம்ம பேசுறது மட்டும் இல்லை, செயலையும் காட்டணும். சும்மா பேசிட்டு போயிட்டோம் அப்படின்றத விட அந்த நாளில் தான் அது முக்கியமான ஒரு நாள் இருக்கும், யாருக்கு போடணுன்றது. ஸோ அது மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. ஸோ கூடிய விரைவில் அதோட கம்பேக் என்னன்னு பார்க்கணும். விஜயனோட ஸ்பீச்சுக்காகவும் நவம்பர் 5க்கு வெயிட்டிங் புதன்கிழமை வருது. ஸோ அது சில விஷயங்கள் லைவே போடுவாங்க, சில விஷயங்கள் வந்து அது அந்த விஷயம்லாம் தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க உள்ள. ஸோ அதனால் வந்து விஜயன ஸ்பீச்